மக்களே இந்த சனியை பிடிச்ச நாதாரியோட பேரு அகமத் தன்வீர். இவன் என்ன செஞ்சான்றதை சொன்ன அப்படின்னா கண்டிப்பா இவனை செருப்பால் அடிக்க தோணும். இவனுக்கு வெறும் 19 வயசு தாங்க. ஆனால் செஞ்ச செயல்லாம் எவ்வளோ பெரிய கிரிமினலே தோத்து போயிடுவானுங்க இவனுக்கு முன்னாடி. அதாவது இவனோட பேக்ரவுண்டை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். இவன் ஏஐஎம்ஐஎம் பார்ட்டியோட ஐடி செல் மேனேஜர். அதாவது அந்த ஒரு கட்சிக்கு இந்த சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோலாம் பதிவிடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கான். இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இவனுக்கு ஒரு பாய்ஸ் ஃப்ரெண்டு கேங் இருக்குங்க. இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். ஒரு ஸ்கூல் பண்ண லவ் பண்ணி அந்த பொண்ணோட தனிமையில இருந்து ஒரு சில போட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறான். அதை எல்லாமே இவனோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ட காட்டுறான். அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவனை பத்தி பெருமையா பேச ஆரம்பிக்கிறாங்க. டே மாப்பிள்ள நீலாம் ரொம்ப மாசுடா, இந்த மாதிரிலாம் சேரியடா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த அகமத் தன்வீருக்கு ஒரு போதை வருது. அதாவது என்ன போதை அப்படின்னா, நம்ம ஒரு பொண்ணோட போட்டோ எடுத்து வந்ததுக்கு இவனுங்க நம்மளை இவ்வளோ டாமினண்டா நம்மளை நினைக்கிறானுங்களே, நம்மளை ஒரு மாசா நினைக்கிறானுங்களே, இந்த ஒரு குரூப்போட ராஜாவா நினைக்கிறானுங்களே, நம்ம ஏன் பல பெண்களோட இந்த மாதிரி போட்டோஸ் எடுத்து இவங்கள்ட்ட காட்டக்கூடாது, நம்ம மாசா இருக்கக்கூடாது அப்படின்றது யோசிக்கிறான். அதுக்காக இவன் பயங்கரமான ஒரு பிளான் போடுறாங்க. அதாவது இவங்க அப்பா ஒரு ஆட்டோமொபைல் பிசினஸ் பண்றவர். அதாவது காரை வாங்கி விற்கிறக்கூடிய ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரோட கம்பெனியில் எப்பயுமே விலை உயர்ந்த கார்கள் நின்றுக்கிட்டே இருக்குமா. இவன் என்ன செய்யறான், அந்த கார்கள்லாம் வச்சு நம்ம பெண்களை மயக்கலாமே அப்படின்ட்டு டெய்லியுமே ஒவ்வொரு காரை எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான். எங்க அப்படின்னா, இவனுக்கு வெறும் 19 வயசு அப்படின்றதுனால ஸ்கூல் பொண்ணுங்களை நம்ம கரெக்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்றத யோசிக்கிறான். ஸோ அதனால 16 வயசு, அதாவது 14லேருந்து 16 வயசு பெண்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகலாம் அப்படின்றத பிளான் பண்ணி எல்லா ஸ்கூல் வாசல்லையும் போய் தினமும் நிற்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது காரோட. அதுவுமே எதுவுமே சாதாரண ஸ்கூல் கிடையாதுங்க. எல்லாமே பயங்கரமான பணக்கார பெண்கள் படிக்கக்கூடிய ஸ்கூலாக பார்த்து போய் நிப்பாட்டிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அடுத்த விஷயம் என்ன செய்யறான் அப்படின்னா, எக்ஸ்கியூசஸ் மூலியமா பேச ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த மாதிரியான ஸ்கூல் பொண்ணுங்கள்கிட்ட இந்த மாதிரி தண்ணி இருக்குமா, நான் உங்களை ட்ராப் பண்ணவா, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, இந்த மாதிரி சாதாரணமாக பேச ஆரம்பிக்கிறான். அவங்களுமே இவன்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆரம்பத்தில் இந்த பேசுறதை வச்சு இந்த பெண்கள்லாம் பணக்கார பெண்களா அப்படின்றத பாத்துக்கிறான். இவனோட என்ன அப்படின்னா, பணக்கார பெண்களை மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்னு இன்னொரு எண்ணமும் வச்சுக்கிறான். இதனாலே டெய்லியுமே நோட் அவுட் ஆரம்பிக்கிறான். அந்த பெண்கள்லாம் கார்ல வராங்களா, இல்ல பைக்ல வராங்களா, ஒருவேளை பைக்ல வந்தா விலை உயர்ந்த பைக்ல வராங்களா, இல்ல ஒரு நார்மல் பைக்ல வராங்களா, இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் அந்த பெண்கள்கிட்ட பேசி ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் நல்லா பேசி அந்த பெண்களுக்கு பிடிச்ச மாதிரியான கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறான். உடனே ஸ்கூல் பிள்ளைங்கள சுத்தமா மெச்சூரிட்டியே இல்லைங்க. ஏன்னா ஒரு பையன் நம்மள்ட்ட பேசுறானே அப்படிங்கிறது அந்த பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷனா இருக்கு. பரவாயில்ல நம்மளும் அழகா இருக்கமோ அப்படின்ட்டு இவன் விலையே இந்த கிஃப்ட் வாட்ச் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கவும் அதெல்லாம் பார்த்து நிறைய பெண்கள் மயங்கி போறாங்க. இவன் கூட காதல் வலையில விழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. காதல் வலையில விழுந்த அப்புறம் இவனோட பைக்ல இவனோட கார்ல அந்த பெண்களை ரைடு கூட்டிட்டு போறான் டெய்லியுமே. சரின்ட்டு இவன் ஸ்கூலை மட்டும் விட்டு வைக்காம அடுத்து கோச்சிங் சென்டர்ஸ் போய் டார்கெட் பண்ணலாம். ஏன்னா ஸ்கூல் 5 மணிக்கு முடியுது அப்படின்னா எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இதே கோச்சிங் சென்டர்ஸ்லாம் நைட்டு 9 மணிக்கு முடியும். அப்ப நம்மளுக்கு அந்த பெண்கள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால கோச்சிங் சென்டர்ஸ் வாசல்லாம் போய் நைட் டைம்ல நிற்க ஆரம்பிக்கிறான். அப்பயுமே கோச்சிங் முடிஞ்சு வீட்டுக்கு வர பெண்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சு அந்த ஒரு பெண்கள்கிட்ட பழக்கத்தை உருவாக்கி ஆரம்பிக்கிறான். இதுக்கு அப்புறம் இந்த பெண்களோட பழகியாச்சு, அந்த பெண்களை காதலிக்க வச்சாச்சு. இப்போ அடுத்து அந்த பெண்களை தவறான முறையில் ஈடுபடுத்துறது தானே. அதுக்காக அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு ரெசிடென்சில ஒரு ஃபிளாட்டே வாடகைக்கு எடுக்கிறாங்க. அதோட ஃபிளாட் பேரு ஃபிளாட் நம்பர் F6 அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபிளாட் எதுக்காக அப்படின்னா, இந்த ஒரு தவறான ரீதியான விஷயங்களுக்கு மட்டுமே அந்த ஃபிளாட்டை யூஸ் பண்ணியிருக்கான். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான பெண்கள் அந்த ஃபிளாட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த பெண்களோட தனிமையில இருந்து அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். இதுல கொடுமையான விஷயம் என்னன்னு வைங்களேன், நம்ம ஆயிரக்கணக்கான இந்த மாதிரியான ஸ்கேண்டல் கேசஸ் நம்ம பார்த்துருக்கோங்க. அதுல எல்லாமே அந்த பெண்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்திருப்பாங்க, இல்ல அந்த ஆண்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்து மிரட்டி இருப்பாங்க. இந்த இடத்துல இவன் செஞ்சது என்ன தெரியுமா, அந்த பெண்களோட கன்சென்ட் வாங்கிக்கிட்டு நான் இதை வீடியோ எடுத்து வச்சுக்கிறேமா, நீ தான் என்னோட முதல் காதலி, இந்த ஒரு முதல் அனுபவத்தை நான் ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இது நம்மளுக்கு மிகப்பெரிய மெமரிஸா இருக்கும் நம்ம கல்யாணம் பண்றப்ப, அந்த மாதிரி முக்கியமான ஒரு வலைவீச்சுலாம் பேசி அந்த பெண்களை சம்மதிக்க வச்சு அந்த பெண்கள் சம்மதத்தோட இந்த மாதிரி வீடியோக்களை எடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்த பிறகு இவனோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல போய் காட்ட ஆரம்பிக்கிறான். அதுவும் பல்வேறு வீடியோக்கள், பல்வேறு பெண்கள். உடனே அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு நீ தண்டா மாசு, நீ தண்டா கெத்து அப்படின்ட்டு இவன்ட்ட பேசிட்டே இருக்காங்க. அப்ப அதுல இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவனோட பேரு உசைர். அவனுமே இவன்ட்ட கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறான். எப்படி மாப்பிள்ள இந்த வீடியோ எல்லாம் போன்ல வச்சிருக்க, உனக்கு பயம் இல்லையா போலீஸ் பிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறான். அப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, டே நான் தான் அந்த பார்ட்டியோட ஐடி செல் மேனேஜரா இருந்தேன்ல, அப்ப நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். எப்படி VPN யூஸ் பண்ணணும் அப்படின்றது கத்துக்கிட்டேன், எப்படி என்கிரிப்டட் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் நம்மளோட மீடியாஸ்ல ஷேர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கத்துக்கிட்டேன். அதனால எனக்கு பயம் இல்லடா மாப்பிள்ள அப்படின்ட்டு இந்த உசைர்கிட்ட சொல்ல, இந்த உசைருமே இப்ப இந்த ஒரு விஷயத்துல சேர ஆரம்பிக்கிறேன். நானும் உங்க கூட கலந்துக்கிறேன் மாப்பிள்ள, எனக்கும் இதெல்லாம் சொல்லிக் கொடு அப்படின்ட்டு உசைருக்கும் இவனோட டாக்டிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறான். உசைருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான்.
ஆரம்பிக்கிறான் இவனோட கார்லாம் கொடுத்து. இந்த சைடு உசைருமே நிறைய ஸ்கூல் பெண்களுக்கு வலை வீசி அந்த பெண்கள் அந்த வலையில சிக்க வச்சு அந்த பெண்கள் அதே பிளாட் நம்பர் எஃப்சிஸ் கலெக்ட் வந்து உசைரும் தவறான உடல் ரீதியான விஷயங்களை செஞ்சு அதையுமே வீடியோ பதிவா எடுத்துக்கிட்டு இருக்கான். இவனுங்க ரெண்டு பேருமே இந்த பதிவெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறானுங்க இவனுங்க ரெண்டு பேருக்குள்ள. அதாவது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி நடக்குதுங்க. இப்ப இவனுங்க ரெண்டு பேருக்குமே இது ஒரு போட்டியா மாறுது. அதாவது இந்த அகமத் தன்வீரும் உசைரும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி போட்டுக்கிறாங்க ஒரு பாயிண்ட்ஸ் மூலியமா. டே நம்ம வந்து ஒரு பெட் வச்சுக்கலாம், யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறான் அப்படின்றது ஒன்று வச்சுக்கலாம், யார் அழகான பெண்களை இந்த பிளாட் எஃப்சிஸுக்கு அழைச்சிட்டு வராங்களோ அவங்க தான் வின்னரு. ரெண்டாவது விஷயம் அந்த பெண்களோட கிஸ் பண்ற மாதிரி வீடியோ எடுக்கணும், அந்த பெண்களோட தவறான உடல் ரீதியான விஷயங்கள் செய்யற மாதிரி வீடியோ எடுக்கணும். இதுல முக்கியமான விஷயம் அந்த பெண்கள் ரொம்ப பணக்கார பெண்களா இருக்கும், யார் அழைச்சிட்டு ஒரு பெண்கள் பணக்கார பெண்களா இருக்காங்களோ அவங்களுக்கு தாண்டா வந்து அதிக பாயிண்ட், அவங்க தான் அந்த போட்டியில் ஜெயிச்சதா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த அகமத் தன்வீரும் உசைரும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி போட்டுக்கிறாங்க. இதுக்கு நடுவுல இவனுங்க என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்கானுங்க அப்படின்னா இப்ப அந்த வராங்கள பெண்கள் அவங்கள பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதாவது ஒரு பெண்களோட இவனுங்க எத்தனை நாள் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருப்பானுங்கன்னா மேக்ஸிமம் 10 இருந்து 15 நாளுக்குள்ள இவனுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சுட்டு அந்த ஒரு பெண்களை கலட்டி விட்டுட்டு இந்த மாதிரி உன்னோட வீடியோவை உங்க அம்மா அப்பாக்கு அமைச்சிருவேன், சோஷியல் மீடியால பதிவு போட்டுருவேன், அதனால எனக்கு இவ்வளவு காசு கொண்டு வா, எனக்கு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கூல் பெண்களையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. அதுங்களையுமே பணக்கார குடும்பத்தில் இந்த பெண்கள்னால காசை பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இவனுங்களுக்கு அதிகப்படியான காசை செலவு பண்ணிட்டே இருந்திருக்கானுங்க அந்த பெண்கள் எல்லாருமே. இப்பதாங்க அகமத் தன்வீருக்கு ஒரு மிகப்பெரிய மில்லியனர் பொண்ணு பழக்கமா வராங்க. அவங்களும் ஒரு ஸ்கூல் படிக்கிற 12th கிளாஸ் ஸ்டூடெண்ட். அவங்களும் பழக்கமா வராங்க. இவனும் அந்த பெண்ணுக்கும் காதல் வலையை வச்சு அவங்கள பிளாட் எஃப்சிஸ்க்கு அழைச்சிட்டு வந்து அந்த பெண்ணோட தனிமையில இருக்க அந்த வீடியோ பதிவு எடுத்து வைக்கிறான். வீடியோ பதிவு எடுத்து வச்சுட்டு தன்னோட ஃப்ரெண்டான உசைர்கிட்ட போய் காட்டுறான், இந்த பாரு நான் தானே அந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கேன், கிஸ் பண்ற மாதிரி வீடியோ எடுத்துட்டேன், இந்த மாதிரி உடல் ரீதியான விஷயம் பண்ற மாதிரி வீடியோ எடுத்துட்டு, ரெண்டாவது நம்ம அழைச்சிட்டு வந்த பெண்கள்லே இந்த எஃப்சிக்ஸுக்கு வந்த பெண்கள்லே இவ தாண்டா பணக்கார பொண்ணு, நான் ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். உடனே உசைரும் சூப்பர் ராமாப்ல, எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு, நானும் இந்த பொண்ணு கூட இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிறேன், அதனால தயவு செஞ்சு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அகமத் தன்வீர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த சைடு அகமத் தன்வீர் என்ன சொல்றான் அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது. ஏன்டா ரெண்டு பேரும் ஒன்னா தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவன் என்ன நீ உண்மையிலே காதலிச்ச காதலி மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி உசைர் இந்த சைடு கேட்கறதுக்கு இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போயிட்டே இருக்குங்க. அப்போ உசைர் ஒரு வார்த்தையை விடுறான், மாப்பிள்ள நீ இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உன் வீடியோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, அதை சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணிடும் அப்படின்னு மிரட்டுறான். அகமத் தன்வீர் இவன் ஏதோ வளரிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அது ஒரு சாதாரண சண்டையை நினைச்சிட்டு அவனோட வேலையை பார்க்க போயிடுறாங்க. இவன் அந்த சைடு போன அப்புறம் அந்த உசைர் என்ன செய்யறான் அப்படின்னா டெலகிராம் குரூப்ஸ், ஸ்னாப் சாட், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையுமே இவனோட இந்த அகமத் தன்வீரோட வீடியோ அந்த பெண்களோட இருக்க வீடியோவை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். முக்கியமா அங்க உள்ள லோக்கல் உருது லாங்குவேஜ் வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப ஒரு கணக்கு ஒன்று இருக்குங்க, இவன் எத்தனை வீடியோ திரும்ப ஷேர் பண்ணியிருக்கான், 5 வீடியோவா இல்லை 10 பெண்களோட இருக்க வீடியோவா கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 100 வீடியோஸ் வெவ்வேறு வீடியோஸை இந்த உசைர்ன்றவன் ஷேர் பண்ணியிருக்கான். அப்ப அந்த லோக்கல்ஸ் எல்லாருடையுமே இந்த வீடியோஸ் பாருங்க. உடனே இந்த சைடு அகமத் தன்வீர் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகிட்டு நீ மட்டும் தான் ஷேர் பண்ணுவியா அப்படின்ட்டு அந்த உசைர் அந்த பெண்களோட இருந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அகமத் தன்வீரும் குரூப்ஸ்ல ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். டெலிகிராம் குரூப்ஸ், அந்த உருது லாங்குவேஜ் குரூப்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ்ட்ட பரவிக்கிட்டே இருக்கு, சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குங்க. இது எப்போ தெரியுமா ஒரு பூகம்பமா வெடிக்குது. அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க, அந்த பெண்களோட வீட்டுக்கே இந்த வீடியோஸ்லாம் போய் சேருது. எது மூலியமா அப்படின்னா அந்த பெண்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல் குரூப்ஸ் மூலியமா. ஏன்னா இந்த இவனுங்க அப்லோட்ஸ் அந்த வீடியோல முக்காவாசி வீடியோல அந்த பெண்கள் யூனிஃபார்ம் அணிஞ்சிருக்காங்க. அதுவும் அந்த யூனிஃபார்மை வச்சு எந்த ஸ்கூல்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்கூலோட குரூப்புக்கே அந்த வீடியோவெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு. அப்ப குரூப்புக்கு போன வீடியோஸ் எல்லாமே அந்த பெண்கள் படிக்கக்கூடிய கிளாஸ்மேட்ஸ் பாய்ஸ் இருப்பானுங்களே அவனுங்க குரூப்புக்குலாம் போய் அவனுங்க எல்லாருமே கேலி கிண்டெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உடனே இது மிகப்பெரிய பூகம்பமா அந்த இடத்துல வெடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அப்ப இருந்தாலுமே இது எந்த ஒரு கேஸுமே கொடுக்கவே இல்லைங்க யாருமே. இந்த வீடியோஸ் எல்லாமே மார்ச் மாதம் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி ராஜ்யசபா எம்பியான டாக்டர் அனில் போண்டே தான் என்ன செய்யறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் போலீஸ்ல ஒரு ஃபார்மலான கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இது என்னன்னு பாருங்க அப்படின்ட்டு நல்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. உடனே போலீஸும் ஏப்ரல் 11ஆம் தேதியே இந்த அகமத் தன்வீர் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவன்கிட்ட ஒரு 5 மொபைலை பறிமுதல் பண்றாங்க. எங்க அகமத் தன்வீருக்கு முன்னாடி டீடைல்ஸ் வந்துருச்சு போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ண போகுது அப்படின்ட்டு. அதனால 350க்கும் மேற்பட்ட வீடியோக்களை டிலீட் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு வைங்களேன், போலீஸால அந்த வீடியோஸ் எதையுமே ரெக்கவரே பண்ண முடியல. அப்ப இந்த அகமத் தன்வீரோட ஃப்ரெண்ட் இருப்பான்ல அவனோட மொபைலுக்கு இந்த வீடியோ எல்லாம்
ஷேர் ஆயிருக்கு. அந்த ஃப்ரெண்டோட மொபைல்ல கிளவுட் டேட்டாவை ஆன் பண்ணி வச்சிருந்திருக்கான். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அவன் மொபைல்ல உள்ளது எல்லாமே அந்த கிளவுட்ல போய் சேவ் ஆகிட்டே இருக்கும். அந்த கிளவுட் ரெக்கவரி மூலியமா போலீஸ் 350 வீடியோ எடுக்கிறாங்க. எப்படி 350 வீடியோ எடுத்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே போலீஸ்க்கு அதிர்ச்சி. அவங்க சாதாரணமாக முதல்ல என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு 10 பெண்கள் 15 பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னா இந்த ஒரு வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தோன்னே இதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுக்கிறாங்க. மொத்தம் 180 வெவ்வேறு பெண்கள், எல்லாருமே ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க, எல்லாருக்குமே வயசு ரொம்ப கம்மியா இருக்கு. உடனே போலீஸ் அதிர்ச்சியாகி வந்துட்டு எல்லா விஷயத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி பதில் எதுவுமே தெளிவா சொல்லவே மாட்டான். அப்ப போலீஸ்க்கு இருந்த ஒரே சந்தேகம் என்னன்னா இது ரொம்ப பல வருஷமா நடந்த சம்பவம்லாம் இல்லைங்க, ஒரு வருஷத்துக்குள்ள தான் நடந்திருக்கு. அதாவது 2025 ஸ்டார்டிங்ல இருந்து இந்த வருஷம் மார்ச்க்குள்ள தான் எல்லாமே நடந்திருக்கு. அப்ப போலீஸ்க்கு ஒரு டவுட், அது எப்படி 180 வெவ்வேறு பெண்களை இவன் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வழக்குள்ள தள்ளி இவ்வளவு ஒரு விஷயங்கள் செஞ்சிருப்பான், அது எப்படி இந்த 180ன்ற நம்பர் எப்படி இது சாத்தியம் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு அதிர்ச்சியான ஒரு விஷயம் கிளம்புது. இதை வந்து கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இன்வெஸ்டிகேஷன் என்ன தெரிய வருது அப்படின்னா இவன் ஒரு ரெஃபரல் சிஸ்டத்தையே இதுக்குள்ள உருவாக்கி இருக்கான். அதாவது இவன் ஆரம்பத்தில் ஒரு பொண்ணை இவன் வலையில கூட்டு வந்துட்டான் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த மாதிரியான தவறான விஷயங்கள் செஞ்சு வீடியோ எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணை காசு பணத்துக்காக முதல்ல மிரட்டுவானோ இல்லையோ கண்டிப்பா நாளைக்கு உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்க அழைச்சிட்டு வரணும், என் கூட அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அதை மிரட்டி அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வர வச்சிருக்கான். பாருங்க. அப்ப பாருங்க, இது வந்து ஒரு முடிவில்லாத ஒரு இன்ஃபினிட்டி லூப். அப்ப பெண்கள் வந்துகிட்டே இருந்திருக்காங்க புதுசு புதுசா. இப்ப இவன் முதல்ல ஒரு பெண் அந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த பெண் இன்னொரு பெண்ணை கூட்டு வரதுக்கு, அந்த பெண் இன்னொரு பெண்ணை கூட்டு வருது அப்படின்ட்டு இது 180 பெண்கள் வரையும் இது கடந்து வந்துருச்சுங்க. அப்ப இதெல்லாம் போலீஸ் பார்த்துட்டு இவன் மேல போக்சோவை இது பண்றாங்க, இவனை போக்சோல பிடிக்கணும் அப்படின்றதுனால. இதுல என்ன தெரியுமாங்க போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்ட்டி என்ன தெரியுமா, எந்த ஒரு பெண்ணுமே ஐடென்டிஃபை பண்றதுல அவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த 180 பெண்கள்ல. இதுலயுமே ஒரு 8ல இருந்து 11 பெண்களை போலீஸ் தெளிவா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு தயவு செஞ்சு முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவனை எதனா செய்ய முடியும், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் எங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த வீடியோ இருக்குல்ல, கிட்டத்தட்ட 350 வீடியோ, அந்த 350 வீடியோலையுமே இவனுங்க ஃபோர்ஸ் பண்ணி இவனுங்க அவங்களோட சம்மதம் இல்லாம எதுவுமே செய்யல. அந்த பெண்களோட கன்சென்ட், அந்த பெண்களோட வில்லிங்னஸ் எல்லாமே இருந்ததுனால அதை வச்சு எங்களால எதுவுமே செய்ய முடியாது, நீங்களா வந்து எதனா சாட்சி சொன்னா மட்டும்தான் இவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட முடியும் அப்படின்னு போலீஸ் கெஞ்சியுமே அந்த 8ல இருந்து 11 பேர் யாருமே கேஸ் கொடுக்க வரலங்க. எதனால அப்படின்றது எனக்கு தெரியல. இதுல போலீஸ் அவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா, என்னடா பாதிக்கப்பட்ட நீங்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எங்களால என்னடா பண்ண முடியும் அப்படின்ட்டு இவனுங்க தங்கி இருந்தானுங்களா ஒரு இடம், இவங்களோட வீடு, அதை புல்டோசர் எடுத்துட்டு போயிட்டு அன்னைக்கு அடிச்சு நொறுக்குறாங்க. அந்த காட்சியெல்லாம் நீங்க பார்க்கலாம் அந்த இடத்துல. இப்ப இவனுங்க ஒரு பிளாட்ல வச்சு தானே இத்தனை பெண்களை வீடியோ எடுத்திருக்கானுங்க. அந்த பிளாட் ஓனர் என்ன பண்ணிக்கிறான் அப்படின்ட்டு பிளாட் ஓனரை பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான், சார் எனக்குலாம் எதுவுமே தெரியாது சார், அவங்க பெர்ஃபெக்ட்டா வாடகை கொடுக்கறதுனால நான் கண்டுக்காம இருந்தாங்களே அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அந்த பிளாட்ல உள்ள பக்கத்துல உள்ள நெய்பர்ஸ் எல்லாரும் கேக்குறாங்க. அவங்க தெளிவா சொல்றாங்க, சார் ஓனர்கிட்ட இதுவரையும் நான் 10ல இருந்து 15 முறை நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், அவர் எங்கள்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன் பிளாட் யார் வேணாலும் வருவாங்க, நீ கேட்க ஆள் இல்லைன்னு எங்களை சொல்றாரு சார். சார் இங்க என்னென்ன நடக்கும்ன்றது தெளிவா சொல்றேன் சார், நைட்டு 2 மணி போலலாம் ஸ்கூல் பொண்ணுங்க யூனிஃபார்மோட இங்க வரும், அதுவுமே வித்தியாசமான ஸ்கூல் பொண்ணுங்க சார், ஒரே பொண்ணெல்லாம் வந்தது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நடுராத்திரி நேரத்தில் அந்த பெண்களோட கத்துற சவுண்ட் அதிகமாக கேட்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா லவுடான பார்ட்டி நாய்ஸஸ் கேட்கும் சார், ஏதோ பார்ட்டி கொண்டாடுற மாதிரி இருக்கும், ஆல்கஹால் பார்ட்டி அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இவங்க 2 பேரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நிறைய விஷயம் தெரிய வருது. இவனுங்க அந்த ஃபிளாட் எஃப்சிஸ்க்கு மட்டும் அந்த பொண்ணுங்களை அழைச்சிட்டு வரலங்க, இதுவும் இல்லாம வெளியூருக்குலாம் ட்ரிப்லாம் போயிருக்காங்க. ட்ரிப்பு போற இடத்துலையுமே நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ட்ரிப்பு போன காசுமே எல்லாமே இந்த பெண்களோட காசு தானா. ஆனா இன்ன வரையுமே எந்த ஒரு பெண்களும் முன் வந்து போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கவே மாட்டாங்களா. இது போலீஸ்க்கு ஏன் எதுக்குன்னே தெரியவே இல்லைங்க. ஒருவேளை சமூக சார்ந்த ரீதியா யோசிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி போலீஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே கேள்வி எழுப்புறாங்க. அது என்ன அப்படின்றது நீங்க தான் சொல்லணும், என்னால சொல்ல முடியாது. இப்ப போலீஸ்க்கு இன்னொரு தகவலும் கிடைக்குது. அதாவது இந்த 350க்கும் மேற்பட்ட வீடியோக்களை டார்க் வெப்ல விற்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த உசைர்ன்றவன் ஒரு மாதிரி டெக்னிக்கலா நாலேஜபிளா இருக்கான், இந்த தன்வீருமே நாலேஜபிளா இருக்கான். அதனால இந்த டார்க் வெப்பில் அந்த மாதிரியான வீடியோஸ் இருக்க சைட்ஸுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் வித்து இருக்கலாம் அப்படின்ற கண்ணோட்டத்தில் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ் இதுக்காகவே ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஒரு 47 பேர் கொண்ட குழு. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம், இன்ன வரையுமே எந்த ஒரு பெண்களும் வந்து கம்ப்ளைண்டே கொடுக்கலையா. இதுவரையும் போலீஸ் நேரில் போயிட்டு கெஞ்சும் பார்த்துட்டாங்களா, லேடி போலீஸ் ஆஃபீஸர் உட்பட எல்லாரும் போய் கெஞ்சும் பார்த்துட்டாங்களா, ஏமா தயவு செஞ்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுமா, அந்த வீடியோவில் இருக்கிறது நீ தாமா, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனை உள்ள தெளியலாம், நீ கவலையே படாதமா, உன்னோட பேரு கூட அந்த வராதுமா கோர்ட்டில், வேற பேரை தான் யூஸ் பண்ணுவோம், தயவு செஞ்சு வாமான்னு கேட்டு கூட இன்ன வரையும் யாரும் வரலையா. ஏங்க நிறைய இடத்துல குற்றம் செஞ்சவனே பல லூப் ஹோல்ஸை வச்சு சட்டத்தையே ஏமாத்திட்டு தப்பிச்சிடுறானுங்க. இந்த மாதிரி ஆட்கள் இவ்வளவு விஷயங்கள் இருந்துமே யாருமே
கம்ப்ளைண்ட் கொடுக்க வராம இருக்கிறது உண்மையிலே கோவத்தை எழுப்புது அப்படின்னு தான் சொல்ல முடியும். எனக்கு இந்த வீடியோல இதுக்கு மேல பேச எதுவுமே இல்லைங்க. அந்த டார்க் சைக்காலஜிக்கல் திங்ஸ். ஏன்னா எனக்கு இந்த வீடியோ போடுறதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம போடுவோம், எதனா வந்து இதுக்கு பேட் கமெண்ட் வரும். இதில் குற்றம் செஞ்சவனை யாரும் பார்க்க மாட்டாங்க, குற்றம் செஞ்சவன் என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்கான் அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. அது எப்படி நீ வந்து இதை பேசலாம், நீ இதே மாதிரி கதையை மட்டும்தான் போடுவேன், நம்மள தான் திட்டுவானுங்க. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம சேனலில் ஆயிரக்கணக்கான கதைகள் போட்டிருக்கோம். அதனால நன்றி வணக்கம் சொல்லிட்டு வெளிப்படுறேன். பை.